வணக்கம். ஒரு இன்டரிம் பட்ஜெட் எலக்ஷனுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு டெம்பரவரி பட்ஜெட் இல்ல ஒரு ஷார்ட் பீரியடுக்கான பட்ஜெட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அகைன் அடுத்த எலக்ஷன் முடிஞ்சு புது கவர்மெண்ட் வந்து நியூ பட்ஜெட்டை தாக்கல் செய்கிற வரைக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த பட்ஜெட்டில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படின்றதுக்கு முன்னாடி இது எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்? சப்போஸ் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் ரெகுலர் பட்ஜெட் போல் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்குமா? இல்லை பெரிய அளவுக்கு ஒரு ஃபால் வருமா அப்படின்னா, இது ஒரு ஸ்மால் இம்பேக்ட் இருக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. பட் ஆனா 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். எஃப்எம்சி மீட்டிங் மினிட்ஸ் அவுட்கம் ஒரு பெரிய நெகட்டிவ். ரேட் கட் அடுத்து வரும் அப்படின்றது ரேட் சேஞ்சஸ் வந்து அடுத்து வரும் அப்படின்றது ஃபெடரல் ரிசர்வோட ஒரு இன்டைரக்ட் அனௌன்ஸ்மென்ட். பட் இந்த கரண்ட்டா நேத்து அனௌன்ஸ் பண்ண ஆ டேட்டால எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸும் இல்லன்றது ஒரு ஆறுதலா இருந்தாலும், ஒரு எச்சரிக்கை குடுத்துருக்காங்க. ஸோ அது இன்னைக்கு மார்னிங் குளோபல் மார்க்கெட்ல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த இம்பாக்ட்டோட தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருந்தது. ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங், ஒரு பக்கம் டவுன், ஒரு பக்கம் அப்சைட். முக்கியமா பேங்க் ஸ்டாக்ஸ்ல ஒரு பெரிய வாலட்டிலிட்டியும் இருந்தது. இந்த சிச்சுவேஷன்ல இந்த பட்ஜெட் எந்த அளவுக்கு கை குடுக்கும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன? பட்ஜெட் அனௌன்ஸ்மென்ட்ல டைரக்ட், இன்டைரக்ட் டாக்ஸ் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. அதேபோல டாக்ஸ் லயபிலிட்டி, டாக்ஸ் பேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப் டூ 7 லேக்ஸ் வரைக்கும் இப்போ டாக்ஸ் கிடையாது. இது வந்து கன்டின்யூ ஆகும். ரொம்ப முக்கியமான பிக் பிக்சர் அப்டின்னா, அசம்ப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,50,000 1,50,000 கோடி அளவுக்கு டிவிடெண்ட் ஆர்பிஐல இருந்தும், பிஎஸ்யூ பேங்க்ஸ்ல இருந்தும் இந்த 2024 ஃபினான்ஷியல் இயர்ல ரிசீவ் பண்ணியிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது 2025க்கும் இதே ப்ரொஜெக்ஷன் வச்சிருக்கிறதா கவர்ன்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில புது அனௌன்ஸ்மெண்ட் இல்ல புது திட்டம் இன்கம் டாக்ஸ்க்கு குடுத்துருக்காங்களோ இல்லையோ, ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன குறைச்சிருக்கிறாங்க. ஒரு சில பிரச்சனைய சுமூகமா முடிவுக்கு எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, டைரக்ட் அவுட்ஸ்டாண்டிங் டைரக்ட் டாக்ஸ் டிமாண்ட் ஆல்ரெடி டாக்ஸ் டிமாண்ட் நீங்க டாக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லிட்டு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த மாரி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணவங்க 2010 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 25,000 டிமாண்ட் கேட்டு ரிசீவ் பண்ணியிருந்தவங்களுக்கு, அத வைவ் பண்ணியிருக்கிறாங்க. அதேபோல 2010, 2015ல டாக்ஸ் டிஸ்பியூட் இருக்கிற கேஸஸ் ரூ. 10,000 வரைக்கும் டாக்ஸ் நீங்க பே பண்ணணும்னு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அந்த டாக்ஸ் பேயர்ஸ்க்கு இத வைவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இது வந்து இண்டிவிஜுவல் ரீட்டெயில் டாக்ஸ் பேயர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் ரோட் அண்ட் ஹைவேஸ். 2025 டார்கெட் வந்து ரூ. 2,78,000 கோடி அளவுக்கு அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. டிஃபென்ஸ் பாதுகாப்பு துறைக்கு ரூ. 6,20,000 கோடி அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. அக்ரி ஸ்பெண்டிங் டார்கெட் ரூ. 1,27,000 கோடி. ரயில்வே ஸ்பெண்ட் டார்கெட் ரூ. 2,55,000 கோடி. கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் ஸ்பெண்டிங் ரூ. 1,68,000 கோடி அளவுக்கு குடுத்திருக்கிறாங்க. ஸோ இதில நம்ம என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னா, ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவ். ரயில்வே ஸ்டாக்ஸ்க்கு ஆல்ரெடி அட்வான்ஸா இன்கிரீஸ் ஆயிருக்கிறதுனால இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. பட் ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். அக்ரி அண்ட் கெமிக்கல் ஸ்டாக்ஸ்க்கு ஒரு நியூட்ரல் டூ பாசிட்டிவ்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கு ஒரு அக்ரெசிவான பாசிட்டிவ் அப்படின்றத விட நியூட்ரல் டூ பாசிட்டிவ். டிஃபென்ஸ் செக்டார் ரூ. 6,20,000 கோடி இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி இருக்கலாம். பட் ஆனா எதிர்பார்த்தா எவ்வளோ அதிகமாப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்டுக்கு இருந்தது. அதை விட கொஞ்சமே இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில ரோட் அண்ட் ஹைவே ஸ்டாக்ஸு, கெமிக்கல் அண்ட் ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸு வாட்ச் பண்ணலாம். செமிகண்டக்டர் டார்கெட் ரூ. 6,903 கோடி அளவுக்கு டார்கெட் ஸ்பெண்டிங் குடுத்துருக்காங்க. பிஎல்ஐ ஸ்கீம் ஸ்பெண்டிங் டார்கெட் ரூ. 6,200 கோடி அளவுக்கு. ஸோ ஆட்டோ ஆன்சிலரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ல செமிகண்டக்டர் யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்களோ, அந்த ஸ்டாக்ஸுக்கு இது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட். 2025 கவர்மெண்ட்டோட டைவெஸ்ட்மென்ட் டார்கெட் ரூ. 50,000 கோடி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய டார்கெட்லாம் வச்சு அவங்களால ரீச் பண்ண முடியாம போச்சு. ஸோ அதனால 50,000 crore ஒரு அச்சீவபிள் டார்கெட்டாவே பார்க்கலாம். அதில நம்ம கவனிக்கக்கூடிய கவர்மெண்ட்டோட லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டாக் ஐடிபிஐ பேங்க். ஸோ ஐடிபிஐ பேங்க் இன்னும் ஒரு சில பிஎஸ்யூ கம்பெனிஸ்லயும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஹோல்டிங்ஸ குறைக்கிறதுக்கான ஸ்டெப்பும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ பிஎஸ்யூ கம்பெனிஸ்ல எதெல்லாம் இவங்களோட லிஸ்ட்ல இருக்கோ, அந்த கம்பெனிஸ் நம்ம வாட்ச் பண்ணலாம். ஃப்ரைட் காரிடோர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ்ல கன்கார் வாட்ச் பண்ணலாம். டெலிவரி பாசிட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கு. பெரிய பெரிய ஃபண்டிங் வந்து கவர்மெண்ட் வந்து இதில குடுக்காம போனது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ். இப்போ இன்னைக்கு இந்த பட்ஜெட் யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோ இல்லையோ,
பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. யூகோ பேங்க் 5%, ஐஓபி 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூனியன் பேங்க் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கனரா பேங்க் 4%. இதில் யூனியன் பேங்க் ₹145 மேலே ஒரு ஸ்ட்ராங் அப்சைடு எதிர்பார்க்கலாம். பையிங் அதிகமாக சான்சஸ் இருக்குது. சென்ட்ரல் பேங்க் 4% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிஎன்பியும் 4% ரைஸ் ஆயிருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக்கில் பிஎஸ்சி லிமிடெட் ₹2440 கிட்ட ட்ரேட் ஆயிருக்கு. முக்கியமாக இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்றது இன்க்ரீஸ் எதிர்பார்ப்பு குறைக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் ஆனால் அதில் எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் மேஜராக இல்லாமல் போனது. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் லெவலில் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இதை தவிர சிடிஎஸ்எல் வாட்ச் பண்ணலாம். கன்கார் நியர்லி 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே போல் டெலிவரியும் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ லாஜிஸ்டிக் கம்பெனிஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக பார்க்கலாம். இதை தவிர அவந்தி ஃபீடு இன்னைக்கு நியர்லி 4% இப்போது ரைஸ் ஆயிருக்கு. கோல் கேஸிஃபிகேஷன் அண்ட் லிக்விடேஷனுக்கு கவர்மெண்ட் 2030க்குள்ள செட்டப் வந்து கிரியேட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறது. கோல் ரிலேட்டட் கம்பெனிஸு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வாட்ச் பண்ணலாம். டெலகாம் செக்டாருக்கு பெரிய அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போனது. டெலகாம் ஸ்டாக்ஸுக்கு இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான். ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸு முத்தூட் ஃபினான்ஸ் டே லோ உடச்சி இறங்கிட்டுருக்கு. இதை தவிர இன்னைக்கு ஃபினான்ஷியலில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பட்ஜெட்டை தவிர்த்து பார்க்கும்போது மாருதி நேற்று ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ரேட்டிங் இம்பேக்ட் இருந்தது. இன்னைக்கு ஆட்டோ சேல்ஸ் நம்பர் ஜான்வரி மந்த்துக்கு 4% மாருதி 10,600 இருக்குது. 10,500க்கு மேலே இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாக் இந்த பாசிட்டிவ் அப்சைடு எதிர்பார்க்கலாம். ஆட்டோ ஆன்சிலரியில் மதர்சன் சுமி, ஏன்னா இந்த செமிகண்டக்டர் ரிலேட்டட் ஸ்டாக்கு மதர்சன் சுமி 9% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரல் லிமிடெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். பிர்லா கார்பரேஷன், ஹெல்த் கேரில் மேக்ஸ் ஹெல்த் கேர், எலக்ட்ரானிக்ஸில் டிக்சன் டெக்னாலஜிஸ் பாசிட்டிவாக இருக்குது. ஃபார்மாவில் பார்த்தீங்கன்னா மேன்கைன் ஃபார்மா ரொம்ப ஸ்ட்ராங்கான அப்சைட், மோர் தென் 2%. சிப்லா மோர் தென் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் மேரிகோ 2%. அதே போல் நேற்று ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்த டாபர் இன்னைக்கு ரொம்ப ஸ்டேபிளாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் இது ஒரு பாசிட்டிவ் பட்ஜெட் அப்படின்றத விட யாருக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு பட்ஜெட்னே சொல்லலாம். எதிர்பார்ப்புகளை ஒரு சிலதை பூர்த்தி செய்யலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், பட் இன்னொரு பக்கம் பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கிறது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு, எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக்ஸு. இதை தவிர ஏவியேஷன் ஸ்டாக்ஸில் பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இல்லை. ஆட்டோ செக்டாருக்கும் இன்றைக்கி பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆட்டோ ஸ்டாக்ஸு, எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக்ஸு, பிஎஸ்யூ பேங்க்ஸு இது எல்லாமே நீங்கள் ஓவராலாக செலக்டிவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸில் இன்றைக்கி பட்ஜெட்டுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் பட் பாசிட்டிவ் சென்டிமெண்ட், டாபரோட ரிசல்ட், இன்னும் ஒரு சில எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸு டெக்னிக்கலாக ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டிங் டானாக இருக்கிறது, இது எல்லாமே கை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நிஃப்டி ஃப்ளாட்டாக இருக்குது, பேங்க் நிஃப்டி பாசிட்டிவாக இருக்குது. இது இன்றைக்கி டே ஃபுல்லாகவே கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை சப்போர்ட் ஜோன் அப்படின்னா 45,800 இன்றைக்கி இன்ட்ராடே சப்போர்ட் பேங்க் நிஃப்டிக்கு, 21,600 நிஃப்டிக்கான சப்போர்ட். இந்த 2 லெவலும் உடையாமல் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ இறங்கினாலும் கொஞ்சம் ரெக்கவரிக்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.